ஹல்லேலூயா. 4ஆம் சங்கீதத்தை சேர்ந்து நான் வாசிப்பேன், எடுத்துக்கொள்ளுங்கள். என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு பதிலருளும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள்? பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்திலே பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலாம் அதிக சந்தோஷத்தை நீ இருதயத்தில் தந்தீர். சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். யோவான் 4ஆம் அதிகாரம் 23 மற்றும் 24 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்க. மனப்பூர்வமாய் தொழுது கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. நன்றாக கரங்களை தட்டி கையை தட்டி நன்றாக பாடி கர்த்தருடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். கரங்களை தட்டி நல்ல பாடி கர்த்தர் திருநாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாய் எஸ் எஸ். கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனா அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். தம்புரோடு ஓ தேவ மகிமை இறங்கி வரட்டும். பிதாவாகிய தேவன் மகிமைப்படுவாராக. இயேசுவானவர் மகிமைப்படுவாராக. பரிசுத்த ஆவியாகிய தேவன் மகிமைப்படுவாராக. ஓ தேவ மகிமை இறங்கி வரட்டும். தேவ பிரசன்னம் இறங்கி வரட்டும். கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படட்டும். சரீர பலவீனங்கள் மாறட்டும். ஒரு அக்கினி இறங்கி வரட்டும். ஒரு ஆராதிக்கிற அக்கினி இறங்கி வரட்டும். ஆராதிக்கிற வல்லமை இறங்கி வரட்டும். ஆவியிலும் உண்மையிலும் உண்மை ஆராதிக்கிற அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். ஒவ்வொரு குடும்ப தலைவனையும் ஒவ்வொரு குடும்ப தலைவியையும் அபிஷேகம் நிரப்பட்டும். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதி. சூரியனே சந்திரனே சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்கள் உள்ள அலைத்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மழையே மழைத்தோரை துதியுங்கள். அக்கினியால் கல்மனதை உடைத்தோரை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனை.
கூற வந்தோம் யெகோவா தேவனை. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர் நல்லவர் நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை. எரிகோ மதிலும் முன்னே கரங்களை தட்டி பாடும்போது அபிஷேகம். கட்டுகள் அறுக்கப்படும், வியாதிகள் மறையட்டும், கட்டுகள் கரைந்து போகட்டும். இப்பொழுது சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் மறைகிற எலும்புகளுக்குள்ளே நரம்புகளுக்குள்ளே எவருடைய வல்லமை பாயட்டும், எவருடைய அக்கினி மயமான வல்லமை பாயட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கரங்களை தட்டி உற்சாகமாக ஆராதனை பலவீன நேரங்கள் பாடி ஆராதிக்கும் போதே ஒரு அற்புதம். தகப்பனே, பலவீனமாயிருக்கிற மக்களை பலப்படுத்துங்கப்பா. ஓ, வியாதிகள் மறையட்டும் அப்பா. கரங்களை தட்டி உற்சாகமாய் பாட கிருபைகளை தாங்கப்பா. எஸ், ஆவியில் உண்மையிலும் ஆராதிக்கட்டும். எஸ் லார்ட், ஒவ்வொருவரையும் நிரப்பும், ஒவ்வொருவரையும் அபிஷேகம் நிரப்பட்டும். எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். ஒரு அகினி, ஒரு அகினி, ஒரு ஃபயர், ஒரு ஃபயர் நிரப்பட்டும், 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 நிரப்பட்டும். எதற்கும் பயமில்லை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, 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 ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. ஆராதனை, 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 அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் பரவாளரே, துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் பரவாளரே. கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். ஆராதனை, 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 ஆமென், ஆமென், ஆராதனை, ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. விண்ணேகமே, 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 வெளிச்சம் தாரும் விண்ணேகமே, 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 வெளிச்சம் தாரும் விண்ணேகமே. அபிஷேகம் ஊற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை
தந்திடுவா. அபிஷேகம் ஊற்றுங்கப்பா. கரமுயர்த்தி Hallelujah, 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 கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருளரிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன். நல்ல கரங்களை தட்டி இயேசுவை துதித்திடுவே. நான் பாடி மகிழ். ஓ, ஆவியில் உண்மையில் ஆராதிப்போம். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். ஹல்லேலூயா. கரமுயர்த்தி அப்படியே கரங்களை உயர்த்தி தலையை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி ஆஹா முழு பலத்தோடு ஆவியானவரே எல் ஷடாய் எல் ஷடாய் சர்வவல்ல தேவனே உயர்த்துகிறோ எல்ரோயி எல்ரோயி அவருடைய உற்சாக மனதோடு என்னை கண்ட தெய்வமே நீ கண்ட தெய்வமே உயர்த்துகிறோ வாழ்த்துகிறோ ஆகா இயேசு இயேசு அப்படி கூப்பிடும் போது அற்புதம் நடக்கிறது. சரீரத்தில் அற்புதம் நடக்கிறது. சரீரத்தில் அற்புதம் நடக்குது. கூடுமே எல்லாம் கூடுமே மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கரந்தட்டி கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆவிக்குரிய சம்பாத்தியம் என்ற தலைப்பில் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானித்து வருகிறோம்.
இந்த உலகத்தில் பிறந்த மனிதனை எல்லாரும் பார்த்து கேட்பாங்க, நீ என்னடா அதை சம்பாதிச்ச அப்படின்னு கேட்பாங்க. ஒரு திருமண வரன் பார்க்க ஆரம்பித்து விட்டால் பெண் வீட்டார் கேட்கிற முதல் கேள்வி, தம்பி என்ன சம்பளம் வாங்குறான், தம்பி என்ன தொழில் வச்சிருக்கிறான், பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, எல்லாம் கேட்பாங்க. அதை தான் அவங்க கேட்பாங்க. சம்பாத்தியத்தை இந்த உலகத்தில் மனிதன் அவர்கள் வைத்திருக்கிற பணமும் அவர்கள் வைத்திருக்கிற சொத்தும் தொழிலும் எல்லாம் தான் அவருக்கு சம்பாத்தியமாய் பார்ப்பார்கள். நல்லது, அது எல்லாருக்கும் வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் இப்போது இருப்பதை விட 1000 மடங்கு பெருகுவீர்களாக. அதே நேரத்தில் ஆவிக்குரிய சம்பாத்தியத்தை ஒன்று இருக்கிறது, நமக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய நெருங்கிய உறவு. ஆண்டவருக்கு நமக்கு இருக்கிற உறவு, வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனோடு ஒரு சாதாரணமான மனிதன் பழகுகிறான், இல்லை பழக்க வைத்துக் கொள்ளுகிறான் என்றால் அது சாதாரணமான காரணம் அல்ல. என்னை உண்டாக்கின தேவனை, அண்ட சராசரங்களை வார்த்தையினால் சிருஷ்டித்த தேவனோடு பேசுகிறோமே, பழகுறோமே, ஐக்கியம் வைத்திருக்கிறோமே, இதுதான் ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை சம்பாதிக்கிற பெரிய சம்பாத்தியம். என்னையா சம்பாதிச்சு வச்சிருக்கிற அப்படின்னு கேட்டா, இயேசுவை சம்பாதித்ததுனால தான் இன்றைக்கு நான் உங்கள் முன் நின்று கொண்டிருக்கிறேன். ஒரு சாதாரண சபிக்கப்பட்ட குடும்பத்தில் ஒரு பெரிய மந்திரவாதிக்கு பேரனா பிறந்த நானும் ஒரு சபிக்கப்பட்டவனா தான் வாழ்ந்திருப்பேன், அந்நியனாய் வாழ்ந்திருப்பேன். இயேசுவை சம்பாதிச்சதுனால இன்னைக்கு உங்களுக்கு முன் பல ஆயிரங்களுக்கும் லட்சங்களுக்கும் கர்த்தர் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறேன். இப்போ என்னையா சம்பாதிச்சிருக்கிற? சொந்தமா வீடு இருக்கா பாரியா? அட்ரஸ் இல்லாதவன், சொந்தமா வீடே கிடையாது, அட்ரஸ் இல்லாதவன் புறஜாதி மக்கள் பேசலாம். கை நிறைய பேலன்ஸ் இல்லை, ஒண்ணுமே இல்லை, தெரியாம இருக்கலாம், உனக்கு பாட தெரியாம இருக்கலாம், நீ அழகு இல்லாம இருக்கலாம், நீ கருப்பா இருக்கலாம். எப்படி இருந்தாலும் வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனோடு உனக்கு ஒரு நெருங்கிய ஐக்கியம், ஒரு நெருங்கிய உறவு, ஒரு நெருங்கிய பாசம் பந்தம் இருக்குமானா நீ ரொம்ப முக்கியமான ஆளாய் காணப்படுவாய். அதுதான் இந்த உலகத்தில் பெரிய சொத்து, அதுதான் பெரிய சம்பாத்தியம். ஆண்டவர் நம்மோடு இருப்பதும் நாம் அவரோடு இருப்பதும் தான் பெரிய ஆசீர்வாதம். ஆகவே ஆண்டவருக்கு நமக்கு இருக்கிற ஐக்கியம், ஆண்டவருக்கு நமக்கு இருக்கிற பந்தம், எந்த ஜாதி, எந்த குலம், எந்த கோத்திரம், என்ன படிப்பு, என்ன அந்தஸ்து, என்ன பதவி, என்ன ராஜமேன்மை, ஆனா எல்லாரும் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு கூப்பிடுறோம். எல்லாரும் கூப்பிட முடியுமா? உங்களுக்கு எனக்கும் அண்ட சராசரத்தை சிருஷ்டித்த தேவனை அப்பான்னு கூப்பிடுகிற அந்த ஆசீர்வாதம் இருக்குதே, அதுதான் அந்த உலகத்துல பெரிய ஆசீர்வாதம். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். எந்த காரணம் வந்தாலும் சரி, ஏசப்பா, எந்த காரணம் வந்தாலும் ஏசப்பா. சின்ன பிள்ளைகளை பாருங்க, அவங்கள பார்த்து ஏசப்பா நான் பார்க்குறாரு பாரு, ஏசப்பா நான் பார்க்குறாரு பாரு, பொய் பேசுகிற ஏசப்பா நான் பார்க்குறாரு பாரு. அந்த இயேசு என்ற புனித நாமம், அவரோடு நான் பழகுவதும் அவரோடு பேசுவதும் சம்பந்தம். உனக்கு அந்த ரொம்ப பழக்கமா? ஆமாம், அந்த கலெக்டர் இருக்கிறார்ல, அவர் எனக்கு ரொம்ப பழக்கம். எங்கள் சித்தப்பாவுக்கு, மாமாவுக்கு, அண்ணனுக்கு, தம்பிக்கு, தங்கச்சிக்கு சொந்தம், அப்படி எல்லாம் சொல்லி சொந்தம் கொண்டாடுறோமே. அந்த ஐஏஎஸ் கலெக்டரை நியமிக்கிற கடவுளை நமக்கு சொந்தமாக கொண்டிருந்தா நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியம். அதுதான் ஆவிக்குரிய சம்பாத்தியத்தில் பெரிய சம்பாத்தியம். அல்லேலூயா. சரி, இந்த சம்பாத்தியத்தை நாம் காத்துக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? மனிதனுக்கு தேவனோடு உறவாடுவதற்கு நேரம் இல்லை. மனிதன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். நீங்க ரோட்ல போய் பாருங்க, 10 பேர் பயணிப்பான் என்றால் 9 பேருக்கு காதில் செல்போன் இருக்கும். 10 பேர் கார் ஓட்டுவாங்கன்னா அதுல 8 பேர் மினிமம், அதாவது செல்போனை நேராக பேசாட்டா கூட பரவாயில்ல, காதில் ஏதோ வச்சு கேட்டுகிட்டே தான் போயிட்டே இருக்கிறான். மனிதன் வெளியிலே தொடர்பு கொண்டு இருக்கிறான், மனிதனோடு தொடர்பு கொண்டு இருக்கிறான், உலகத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கிறான், குடும்பத்தோடு தொடர்பு கொள்கிறான், நண்பனோடு தொடர்பு கொள்கிறான், முதலாளியோடு தொடர்பு கொள்கிறான், உலகத்தோடு தொடர்பு கொள்கிறான். ஆனால் தேவனோடு தொடர்பு கொள்வதற்கு அந்த மனிதனுக்கு நேரமில்லாத இந்த காலகட்டத்தில் தேவனோடு இருக்கிற உறவை காத்துக்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நம்பர் ஒன்று லூக்கா 15ஆம் அதிகாரம் 17-18 வாசிக்கலாம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 17-18. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி. முதலாவது காரியம், இந்த தேவனோடு இருக்கிற அந்த பந்தம், ஆண்டவருக்கு நமக்கு இருக்கக்கூடிய அந்த உறவு தொடர்ந்து நீடிக்க வேண்டுமானால், அதில் இன்னும் நாம் கிட்டி சேர வேண்டுமானால், அவர் நம்மிடத்தில் நெருங்கி வர வேண்டுமானால், நான் அவர் பக்கத்தில் நெருங்கி வர வேண்டுமானால், அவரை நாம் சொந்தம் கொண்டாட வேண்டுமானால், அப்பா என்ற உரிமையோடு அவரை அழைத்து அவரிடத்தில் நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டுமானால், சின்ன தவறு செய்தாலும் அதை உணர்ந்து அறிக்கை செய்யணும். ஆமென் சொல்லுங்க. அப்படி அறிக்கை செய்தால் நிச்சயமாகவே அந்த உறவு எப்போதுமே லைவ்ல இருந்துட்டே இருக்கும். நீதிமொழிகள் 28:13, நீதிமொழிகள் 28:13 வாசிக்கலாம்.
நீதிமொழிகள் 28:13 வாசிக்கலாம். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அப்போ சின்ன ஒரு காரியமானாலும் சரி, அந்த பந்தம் நிலைக்க வேண்டுமானால், அந்த பந்தத்தில் வளர வேண்டுமானால், இன்னும் தேவனுக்கு அருகில் நான் நெருங்கி செல்ல வேண்டுமானால், அந்த உறவை புதுப்பிக்க வேண்டுமானால் நான் ஒன்று காரியம் செய்ய வேண்டும். சின்ன தவறுகள் செய்தாலும் உடனுக்குடன் அறிக்கை செய்து தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசித்து பாருங்கள். எபேசியர் இருக்கிறது நிருபம் 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்த ஆவியானவர் மென்மையானவர். இந்த உறவு தேவனுக்கு நமக்கும் இருக்கக்கூடிய அந்த பந்தம் சின்ன காரியமா இருந்தாலும் அதை அறிக்கை செய்து தேவனோடும் மனிதனோடும் ஒப்புரவாகும் போது நிச்சயமாகவே அந்த உறவை நாம் காத்துக்கொள்ளலாம். ஆதி மனிதன் ஆதாமுக்கும் ஆண்டவருக்கும் நல்ல உறவு இருந்தது. உறவை தேவன் விரும்பினார். அவனுக்கு ஒரு நேரம் இருந்தது, அவரை சந்திக்க ஒரு இடம் இருந்தது. ஆதி மனிதனோடு தேவன் பேசி சம்பாஷித்து சந்தோஷமா இருந்தால் ஆதி மனிதன் தேவ உறவை முறித்து கொண்டான். ஆனால் அந்த உறவை சிலுவையில் இயேசு திரும்ப நமக்கு சம்பாதித்து கொடுத்தார். நம்மை விட்டு விலகி போவதற்கு, நாம் ஆண்டவரை விட்டு விலகி வருவதற்கான எந்த காரணத்துக்கு இடம் கொடுக்காமல் இருப்போமானால் இந்த பந்தம் என்றைக்கும் எல்லா நாளும் நிலைத்து நிற்கும். ஆமென். அப்போ தேவனோடும் மனிதனோடும் ஒப்புரவாக வேண்டும். லூக்கா 15ஆம் அதிகாரம் 18வது வசனம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 18வது வசனம். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. இப்போ இந்த மனிதன் என்ன செய்கிறான் பாருங்கள். தேவனோடும் மனிதனோடும் அவன் ஒப்புரவாகிறான். அப்போ தேவ சமூகத்துக்கு போகும்போதெல்லாம் ஏதாவது நம்ம சொந்தங்கள், நம்முடைய பந்தங்கள், நம்முடைய உறவுகள், நம்முடைய நட்புகளுக்கும் நமக்கும் ஏதாகிலும் சின்ன கசப்புகள் இருந்தாலும் கூட அதை நாம் ஒப்புரவாகிவிட்டு தேவ சமூகத்தில் போவோமானால் அந்த உறவு என்றைக்கும் நீடிக்கும். அப்பா சமூகத்தில் போகும்போது, அப்பா உன் பிள்ளை நான் வந்திருக்கிறப்பா என்று சொல்லுவது எவ்வளோ பெரிய பாக்கியம். ஆண்டவரே உங்களுடைய ஊழியக்காரன் நான் வந்திருக்கிறேன் சொல்வது எவ்வளோ பெரிய பாக்கியம். அந்த உறவு தொடர்ந்து நீடிக்க வேண்டுமானால், அந்த உறவில் நிலைத்திருக்க வேண்டுமானால், அந்த பந்தத்தில் நாம் வளர வேண்டுமானால், அவர் நம்மளை பார்த்து நம்ம ஒரு அப்பான்னு கூப்பிடுறோம், ரொம்ப நல்லது. அவர் நம்மளை பார்த்து மகனேன்னு கூப்பிடணும், மகளேன்னு கூப்பிடணும்னா சின்ன காரியமானாலும் ஒப்புரவாக வேண்டும். ஆமென் சொல்லுங்கள். தேவனோடும் மனிதனோடும் நீ அவரோடு பேசி சமாதானமாயிரும். ஆண்டவரோடும் நம்ம சண்டை போடாமல் நல்ல மனநிலையோடு காணப்படணும். சின்ன காரியத்துக்கு நம்ம ஜெபத்திற்கு ஏதோ பதில் வருவதற்கு காலதாமதமானாலும் தேவனோடு ஒரு முறிவை ஏற்படுத்தி கொள்ளாமல் பொறுமையாய் காத்திருப்போமானால் நம்முடைய உறவு வலுக்கும், நம்முடைய பந்தம் நிச்சயமாய் வளர்ந்து கொண்டே இருக்கும். இரண்டாவது, நாம் ஜெபிக்கிறதற்கு நாம் நேரம் ஒதுக்க வேண்டும். இரண்டாவது, இந்த உறவு நீடிக்க வேண்டுமானால் இரண்டாவது செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? இரண்டாவது முக்கியமான ஒரு காரியம், அதாவது நேரம் ஒதுக்க வேண்டும். ஒரு இடமும் ஒரு நேரமும் நமக்கு கண்டிப்பாய் வேண்டும். இந்த பந்தம், இந்த உறவு, இந்த ஐக்கியம் இன்னும் பலப்பட வேண்டுமானால், இன்னும் தேவனுக்கு அருகில் நாம் நெருங்கி வர வேண்டுமானால் தேவனோடு பேசுவதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும். இயேசுக்கு தனி ஜெப நேரமும் தனி இடமும் இருந்தது. மார்க்கு 1ஆம் அதிகாரம் 35 வாசித்து பாருங்கள். வேதம் அங்கு என்ன சொல்லுகிறது? மார்க்கு 1ஆம் அதிகாரம் 35வது வசனம். இயேசு ராஜா அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போனார். அங்கே அவர் ஜெபம் பண்ணினார். பாருங்க, அவருக்கு ஒரு அதிகாலை என்பது ஒரு நேரம், ஒரு வனாந்தரம் என்பது ஒரு இடம். பிதாவோடு பேசுவதற்கும், பிதாவோடு சம்பாஷிப்பதற்கும், பந்தத்தை உறுதிப்படுத்துவதற்கும், உறவில் வளர்வதற்கும் ஒரு நேரம் இருந்தது, ஒரு இடமும் இருந்தது. நமக்கு அதே போல தேவனோடு பேசுவதற்கு ஒரு நேரமும் ஒரு இடமும் வேண்டும். நமக்கு ஒரு ஜெப அறை இருக்கிறதா? தேவனோடு பேசுவதற்கு இடம் இருக்கிறதா? இப்போ சாப்பிடுறதுக்கு இடம் இருக்குது, குளிக்கிறதுக்கு இடம் இருக்குது, படுக்கிறதுக்கு இடம் இருக்குது, பொருளை வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது, ஸ்டோர் ரூம் இருக்குது. எல்லாத்துக்கும் அறைகள் இருக்கிறது. வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனோடு உறவை புதுப்பித்துக் கொள்ள, பந்தத்தை புதுப்பித்துக் கொள்ள, அவரோடு உறவாட, அவரோடு பேச, அவரோடு சம்பாஷிக்க, அவருடைய சத்தத்தை கேட்க ஒரு தனி அறை நமக்கு இருக்கிறதா? நமக்கு கண்டிப்பாக ஒரு அறை நமக்கு கண்டிப்பாக வேண்டும். ஆமென். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்கள். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்கள்.
அப்பொழுது எப்தா கீலேயாத்தின் மூப்பரோடு கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாபதியுமாக வைத்தார்கள். எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியில், தன் காரியத்தை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் சொன்னான். தன் காரியம். அப்ப எனக்கு காரியம் இருக்குதா? ஆண்டவர்கிட்ட சொல்ல வேண்டிய காரியம் இருக்குதா? எங்க அப்பான்னு கூப்பிடுறேனே, எனக்கு அவர் பந்தம் அல்லவா, எனக்கு சொந்தம் அல்லவா? உலக அப்பாவை பாசமா கூப்பிடுறோமே, வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவனை அப்பான்னு கூப்பிடுறோமே, எனக்கு பந்தம் இருக்குல்ல. அப்ப எனக்கு பிரச்சனையெல்லாம் யார்கிட்ட சொல்லணும்? முதலாவது என் பிரச்சனையை எங்க அப்பா தீர்த்திட முடியுமா? என் மனைவி தீர்த்திட முடியுமா? என் அண்ணன் தீர்த்திட முடியுமா? என் முதலாளி தீர்த்திட முடியுமா? எல்லாரும் கேட்கத்தான் செய்ய முடியும், ஆறுதல் படுத்தலாம். ஆனால் என் தேவன் நாம் பேசும்போது நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய போராட்டங்களை, நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய கண்ணீரை, நம்முடைய துக்கத்தை, நம்முடைய வியாதியை, நம்முடைய வறுமையை நான் சொல்லும்போது ஆறுதல் படுத்துவது மட்டுமல்ல, அற்புதமும் சேர்த்து செய்வார். அப்ப அந்த பந்தமுள்ள தேவனுக்கு சொல்லணுமா இல்லையா? அப்ப அதுக்கு ஒரு இடம் வேணும். எத்தா தன் காரியத்தை எல்லாம் பேசினான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த பந்தம், இந்த உறவு நீடிக்க வேண்டுமானால், இன்னும் தேவன் நமக்கு அருகில் நெருங்கி வர வேண்டுமானால், நமக்கு ஒரு இடமும் நேரமும் வேண்டும். நேரம் ஒதுக்கி தேவனை தேடினால் இந்த சம்பாத்தியமாய உறவு என்றைக்கு நிலைத்து நிற்கும். வேலைக்கு புறப்படுகிறோம், தொழிலுக்கு புறப்படுகிறோம், பிள்ளைகள் பள்ளிக்கு புறப்படுகிறார்கள், வளர்ந்த வாலிபர்கள் கல்லூரிக்கு புறப்படுகிறார்கள். ஜெபாரையில் போய் நின்று, அப்பா என் பிள்ளைகள் கல்லூரிக்கு போயிட்டு வராங்க, கிருபையாய் பாதுகாத்துக்கொள்ளும். ஒரு வார்த்தை சொன்னால் எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அப்பா கணவர் இன்றைக்கு வேலைக்கு போகிறார், கிருபையாய் காத்துக்கொள்ளும். அந்த ஜெப அறையில் போய் ஒரு மன்றாட்டு செய்தால் எப்படி அவசியமாக இருக்கும். ஆகவே ஒரு ஜெப அறை வைத்து தனியிடம் வைத்தால் அந்த உறவை நாம் புதுப்பிக்கலாம். ஆமென். மூன்றாவது 2 பேதுரு 1:19 2 பேதுரு 1:19 அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். அடுத்தது வேதங்களை வாசிக்கணும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனிதன் அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். வேதத்தை படிக்க வேண்டும், வேதத்தை தியானிக்க வேண்டும், வேதத்தை ஆராய வேண்டும். நாம் ஜெபிக்கும் போது நாம் தேவனோடு பேசுகிறோம். நாம் வேதம் வாசிக்கும் போது தேவன் நம்மோடு பேசுகிறார். கரங்களை உயர்த்தி ஆமென். நாம் ஜெபிக்கும் போது நாம் தேவனோடு பேசுகிறோம். வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனை முழங்கால் படியிட்டாலே அவர் சந்திக்க இறங்கி வருகிறார். நாம் ஏறி போகிறோம், அவர் இறங்கி வருகிறார். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம், எவ்வளவு பெரிய சந்தோஷமான காரியம். இதுதான், அந்த பந்தம் தான் பெரிய சந்தோஷம். என்னம்மா சம்பாதிச்சிருக்கிற, உன் பிள்ளைக்கு என்ன சம்பாதிச்சிருக்கிற? சிலவங்க கேட்பாங்க. தம்பி கேட்பான், அவன் லண்டனில் வேலை பார்த்துட்டு இருக்கிறான். என்னை பார்த்து சொன்னான், அங்கிள் எனக்கு ஒரு திருமணம் பண்ணணும், ஒரு பெண்ணை அறிமுகப்படுத்துங்க. அவன் ஒன்றுமே கொண்டு வர வேண்டாம், இயேசுவை மட்டும் கொண்டு வரணும்னு சொன்னான். அவங்க அப்பாட்ட ஒரு பைசா எனக்கு தர வேண்டாம், ஆனால் எனக்கு வருகிற மனைவி என்னை விட இயேசுவை அதிகமாக நேசிக்கணும். அப்படி எந்த கணவனும் சொல்ல மாட்டாங்க. என்ன அவங்ககிட்ட பேசுகிற, இவங்ககிட்ட பேசுகிற, சர்ச்சுக்கு போகிற, பைபிளை தூக்குற, அங்கே போகிற, இங்கே போகிற, என்கிட்ட மட்டும் பேச நேரம் இல்லையா? ஆனால் அந்த வாலிப தம்பி சொன்னான், அங்கிள் எனக்கு எதுவுமே வேண்டாம், என்னை விட என் ஆண்டவரை நேசிக்கிற மனைவி எனக்கு வேணும். எவ்வளோ ஒரு பாக்கியம். வேதத்தை வாசித்து தியானிக்கிற பழக்கம் இருக்கும்போது அந்த உறவை நாம் நிச்சயமாய் காத்துக்கொள்ளலாம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, கரங்களை தட்டி பாடுவோம். கூடுமே, இயேசுவாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. அந்த சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. ஆமென் ஆமென். கூடுமே, கரங்களை தட்டி. அவர் நம்முடைய சொத்து. ஆமென். லேவியரை பார்த்து சொன்னாரு, உனக்கு
பங்கிடும்போது ஒண்ணுமே கிடையாது. நான் தான் உன் பங்குன்னு சொன்னார். Hallelujah. யாரை பார்த்து சொன்னாரு? லேவி கோத்திரத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னார். ஊழியக்காரனுக்கு யார் தெரியுமா சொத்து? இயேசுதான் சொத்து. Amen. ரட்சிக்கப்பட்ட உனக்கு எது சொத்து? அவர்தான் சம்பாத்தியம், அவர்தான் சொத்து. லேவியருக்கு வந்து பார்த்து சொன்னாரு, எப்பா கோத்திரத்தை பங்கிடும் போது லேவி கோத்திரத்தை மட்டும் ஒண்ணு கொடுக்கண்டாப்பா, நான் தான் பங்கு, நான் தான் அவனை போஷிப்பேன். கர்த்தர் போஷிக்கிறார். இந்த ஊழியத்திற்கு வரும்போது எங்க அம்மாக்கெல்லாம் விருப்பம் இல்லை, எங்க அம்மாவுக்கும் விருப்பம் இல்லை, என்னுடைய தகப்பனார்கள் பெண் கொடுத்த தகப்பனாருக்கும் விருப்பம் இல்லை. பிள்ளை எப்படி சமாளிப்பீங்கன்னு கேட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் ஒரு குறையும் இல்லாமல் அவரே பங்காக இருக்கிறார். இவ்வளவு பெரிய திருச்சபையை, இவ்வளவு ஆத்துமாக்களை நம்பி கொடுத்திருக்கிறார் என்றால் அவரே என் சொத்து. Hallelujah. இதை எந்த மனிதன் நம்புகிறானோ அவனுக்கு வாழ்க்கை ஆசீர்வாதமாகவே இருக்கும். எதை இழந்தாலும் இயேசுவை இழக்க மாட்டேன், எதை இழந்தாலும் ரட்சிப்பை இழக்க மாட்டேன், எதை இழந்தாலும் தேவனோடு இருக்கிற உறவை இழக்க மாட்டேன் என்று எந்த மனிதன் சொல்லுகிறானோ அவன் வாழ்க்கை என்றைக்கும் ஆசீர்வாதமாகவே இருக்கும். நான்காவது இந்த உறவை காத்துக்கொள்ள நான்காவது என்ன சொல்ல வேண்டும்? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிய வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிற போது ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றார், ஆபிரகாமே நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ புறப்பட்டு போ. ஆபிரகாம் எதையும் கேட்கவில்லை. ஆபிரகாம் ஆண்டவரை நேசித்தான், பெரிய சொத்தாக ஆண்டவரை நினைச்சிருந்தான். அப்படி ஆண்டவரை நேசிக்கவில்லை என்றால், அவரை பெரிய சொத்தாக நினைக்கவில்லை என்றால், அவர்தான் எனக்கு பெரிய சம்பந்தம் என்று அவர் நினைக்கவில்லை என்று சொன்னால், சொந்த குமாரனை பலியிடுவதற்கு மோரியா மலைக்கு ஈசாக்கை கூட்டிக் கொண்டு போயிருக்கவே மாட்டான். கண்டிப்பா சொல்லுகிறேன். ஏனென்றால் அவன் அந்த அளவுக்கு தன் பிள்ளையை விட ஆண்டவரை அதிகமாக நேசித்தான். அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். சேர்ந்து பாடுவோம். உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். உந்தன் அன்பு போதுமையா, உறவோ பொருளோ பிடிக்காதையா. உந்தன் அன்பு போதுமையா, உறவோ பொருளோ பிரிக்காதையா. என் நேசர் நீதானையா ஐயா. என் நேசர் நீதானையா. அல்லேலூயா. 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 நல்ல கவனிங்க. ஒரு மனிதன் பிறவிக்குடனாக இருக்கிறான். இயேசு சேரை உண்டாக்கி அவன் கண்ணிலே பூசி சிலோவம் களத்தில் போய் கழுவினான். அவன் எதுக்கும் கேட்கவே இல்லை, கீழ்ப்படிந்து போனான். அற்புதம் நடந்தது. 10 குஷ்டரோகிகள் கீழ்ப்படிந்து ஆசாரியர்கள் காட்ட புறப்பட்டார்கள். அற்புதம் நடந்தது. சீரிய தளபதியாக இருக்கக்கூடிய நாகமான் யோர்தான்ல போய் 7 தரம் முங்குப்பா. அவனுக்கு விருப்பமே இல்லை, கீழ்ப்படிய விருப்பமே இல்லை. கடைசியில் அவருடைய சர்வென்று சொல்லி அவன் கீழ்ப்படிந்தான். அற்புதம் நடந்தது. கீழ்ப்படியும் போது உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். கீழ்ப்படியும் போது நமக்கு பிரியமா இருப்போம். உலக பழக்கத்தின்படி எடுத்துக்கிடுவோமே. 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்பாவுடைய சொல்லுக்கு எந்த பிள்ளை கீழ்ப்படியுதோ அந்த பிள்ளைக்கு மேல அப்பா அம்மா எவ்வளவு பாசமா இருப்பாங்க. அதே போல இந்த தெய்வ உறவு, தேவ பந்தம், ஆண்டவர் நமக்கு இருக்கக்கூடிய உறவு அந்த நீடிக்கணும்னா, ஆண்டவர் இன்னும் நம்ம பக்கத்தில் நெருங்கி வரணும்னா, அவர் நம்ம பக்கத்தில் அருகில் நெருக்கமா வரணும்னு சொன்னா ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படியணும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. 5ஆவதாக எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25வது வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25வது வசனம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஆமென். அடுத்தது சபையோடும் சபை மக்களோடும் ஒரு நெருங்கிய ஐக்கியத்தை வைக்க வேண்டும். சபை தேவனுடைய சரீரமாக இருக்கிறது. தேவனோடும் தேவனுடைய பிள்ளைகளோடும் ஒரு சரியான ஒரு ஐக்கியம் வைத்துக் கொள்ள வேண்டும். பேதுருவும் யோவானுக்கும் ஒரு நல்ல ஐக்கியம் இருந்ததை அப்போஸ்தலர்கள் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம்.
பாருங்க, 3 வேளை ஜெபிக்கிறவன் தானியேல். தானியேல் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்கள். தானியேல் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மிஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தார். பாருங்க, தானியேலுக்கு பிரேயர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. பாருங்க, தானியேலுக்கு பிரேயர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நமக்கு ஒத்த மனதுடைய மக்களோட கூடி சேர்ந்து ஜெபிக்கணும். சபையோட ஒரு ஐக்கியம், சபை ஊழியரோட ஐக்கியம், சபை மக்களோட ஒரு நெருங்கிய ஐக்கியம் இருக்கும்போது இந்த உறவை காத்துக்கொள்ளலாம். ஞாயிற்றுக்கிழமை வருகிற போது பாடி ஆராதிக்கும் போது அந்த உறவை கர்த்தர் புதுப்பிக்கிறார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த உறவை கர்த்தர் புதுப்பிக்கிறார். அல்லேலூயா. நம்ம பாடி ஆராதிக்கிறோம், தேவ வார்த்தையை கேட்கும்போது அந்த உறவை புதுப்பித்து அனுப்புகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வாரதுக்கு யாருக்கு நேரம் இல்லை, சபை ஆராதனைக்கு வரதுக்கு நேரம் இல்லை. அந்த நாட்களில் எங்கள் பாஸ்டர் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரலன்னா போய் கை கட்டிட்டு போய் நிற்கணும், நின்று கேட்கணும். என்னப்பான்னு கேட்பார். ஆராதனை முடிச்ச முன்னாடி ஊருக்கு போகிறேன் பாஸ்டர் அப்படின்னு. கண்டிப்பாக போகணுமா? எதுக்கு போகணும்? ஏன் போகணும்? ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னே வந்துடணும். புரியுதா? ஞாயிற்றுக்கிழமை ஊரில் இருக்கிற பழக்கெல்லாம் கூடாது. அப்படியெல்லாம் அடித்து திட்டி வளர்த்ததுனால நாங்கள் கொஞ்சம் உருப்படியாக வளர்த்தோம். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையா, இன்னைக்கு எனக்கு 5 மணிக்கு ஷிஃப்ட்டு, உயிர் போகிறத விட பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது, நான் போனால் தான் அங்கே முடியும், நான் கண்டிப்பாக போகணும். ஆராதனை அசட்டை பண்ணி விட்டு போகிற கர்த்தருடைய பிள்ளையே, சபையோடும் சபை மக்களோடும் உனக்கு ஒரு ஐக்கியம் இருந்தால் இந்த உறவை காத்துக்கொள்ளலாம். ஆகவே சொல்கிறேன், சபை மக்களோட ஐக்கியம். அப்போ அதை 2 பேர் கூடி ஜெபித்து, ஒருவர் சோர்ந்து போனால் ஒருவர் தூக்கி விடலாம், ஒருவர் பலவீனப்பட்டால் ஒருவர் பலப்படுத்தலாம், ஒருவர் தைரியப்பட்டால் ஒரு தைரியப்படுத்தலாம். இப்படி ஒருவர் தைரியப்படுத்தி சபை ஐக்கியத்தோடும் சபையோடும் இணைந்திருக்கிற போது தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தில் வளர்ந்து பெருகலாம். ஆறாவதாக யோவான் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். யோவான் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இயேசுராஜா அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பது என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. அடுத்தது, தேவ சித்தம் செய்யணும். இந்த பந்தத்தில் நம்ம நிலைச்சிருக்கணும்னா, இந்த உறவில் நம்ம நிலைச்சிருக்கணும்னா, அவர் நம்மோடு இருக்கணும்னா, நம்ம அவரோடு இருக்கணும்னா, அவர் நம்ம பக்கத்தில் நெருங்கி வரணும்னா, அவருடைய சத்தத்தை கேட்கணும்னா, அவரை இனிய இன்ப பிரசன்னத்தை நம்ம உணரணும்னா தேவ சித்தம் செய்யணும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் மதியற்றவளாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தம். ஆமென். அல்லேலூயா. தேவ சித்தம் செய்கிறவனே பரலோகத்துக்கு வராமல் மற்றவர்கள் எல்லாம் பரலோகத்திற்கு வரமாட்டார்கள். அப்ப நமக்கு தேவ சித்தம் செய்தால் இந்த உறவை காத்துக்கொள்ளலாம். யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா மண்பல்லவோ. சேர்ந்து பாடுவோமா? யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா மண்பல்லவோ. இந்த கிறிஸ்துவின் அன்புக்காக ரிச்சர்ட் உம்பரன், சாது சுந்தர் சிங் அவங்களெல்லாம் உறவுகளை விட்டு பிரிஞ்சு வரும்போது எவ்வளவோ பிரச்சனைகளை சந்தித்தார்கள். ரிச்சர்ட் உம்பரன் பல்கேரியா கம்யூனிஸ்ட் சிறையில் எவ்வளவோ பாதைகள் அனுபவித்தார், எவ்வளவோ கஷ்டங்கள் அனுபவித்தார். அவங்களெல்லாம் ஏன் சித்திரவதை அனுபவிச்சாங்க, ஏன் பாடுகள் அனுபவிச்சாங்க. குடும்பம் வெறுத்தது, சமுதாயம் வெறுத்தது, சமுதாயம் இழிவாய் பேசியது, வெளியே போன்னு சில திட்டியது. அதை பற்றியெல்லாம் கவலைப்பட கிறிஸ்துவின் அன்புக்காக எதையும் இழப்பதற்கு அவர்களெல்லாம் வந்ததுக்கு காரணம் இந்த கிறிஸ்துவின் கல்வாரி அன்பு நம்ம இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அதை நேசிக்க முடியும், இயேசுவை நேசிக்க முடியும். ரோமருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ரோமருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்கள் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆமா, தேவ அன்பு நம்முடைய இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கிறது. தேவ அன்பு உள்ளத்துல ஊற்றப்பட்டிருக்கிறது. அதனால அவரை நேசிக்க முடியும், அவரை நேசிக்க முடியும். தன்னை காட்டி கொடுக்கிறவனை கூட நேசித்த அந்த தெய்வீக அன்பு, தன்னை மறுதலித்தவனை நேசித்த அன்பு, அந்த கல்வாரி அன்பு, அதுதான் சம்பாத்தியம். கிறிஸ்துவோடு இருக்கிற உறவு, கிறிஸ்துவில் இருக்கிற பந்தம், அந்த அன்பு நெருக்கமாக இருக்க வேண்டுமானால் தேவ சித்தம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். கடைசியாக 7ஆவதாக இந்த பந்தம், இந்த சம்பாத்தியத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டுமானால், கிறிஸ்துவின் அன்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டுமானால் நாம் அடுத்து செய்ய வேண்டியது என்ன?
நம்ம செய்ய வேண்டியது என்ன? அவருக்கு நாம் பிரியமானவர்களாக இருக்க வேண்டும். தானியேல் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். தானியேல் 9:23. நீ மிகவும் நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின உடனே கட்டளை வெளிப்பட்டது. பாருங்க, 3 இடத்தில் தானியேல் மிகவும் பிரியமானவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு பிரியமான வாழ்க்கை, பிரயோஜனமா வாழ்வது வேற, பிரியமா வாழ்றது வேற. நல்ல கவனிங்க. நான் தேவனுக்கு பிரயோஜனப்படுறேன். இப்போ நான் ஆண்டவருக்கு நான் பிரயோஜனப்படுகிறேன். என்னை கர்த்தர் உங்களுக்கு பிரயோஜனப்படுத்துகிறார். சுவிசேஷம் சொல்லுவதற்கு, சத்தியம் சொல்லுவதற்கு, பிரசங்கம் பண்ணுவதற்கு, ஞானஸ்தானம் கொடுப்பதற்கு, திருப்பந்தி கொடுப்பதற்கு என்னை தேவன் பிரயோஜனப்படுத்துகிறார். பிரயோஜனமா இருப்பது வேறு, பிரியமா இருப்பது வேறு. நம்ம பிரயோஜனப்படணும். நீங்களும் நானும் பிரயோஜனப்பட வேண்டும் என்பதை விட அவருக்கு பிரியமா இருக்க வேண்டும் என்று விரும்பணும். பல ஆயிரங்களுக்கு பிரயோஜனப்படுவதை காட்டிலும் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழுகிற வாழ்க்கை எவ்வளவு பெரிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை பார்த்து தான் தானியேலை பார்த்து கேட்ட ராஜா, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பு வைக்க வல்லவராயிருந்தாரா? ஓ, எவ்வளவு தானியேல் ஆண்டவருக்கு மேல பிரியம். பரலோகமே சாட்சி கொடுக்கிறது. இயேசு ஞானஸ்தானம் எடுத்து கரையேறினார், எனக்கு பிரியமானவன் என்று பரலோகம் சாட்சி கொடுத்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ தேவ சமூகத்துக்கு போகும்போதெல்லாம் பரலோகம் சாட்சி கொடுக்கணும். எனக்கு பிரயோஜனமானவன், ஆனா பிரியமானவன். உண்மையிலே ஆண்டவருக்கு பிரயோஜனமாக இருப்போமானால், ஆண்டவருக்கு பிரியமாக இருப்போமானால் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வோம். சிலுவையில் அடிக்கப்படும் பொழுது கடைசியில அந்த கல்வரை கூட ரட்சித்து தான் இந்த உலகத்தை விட்டு கடந்து போனார் இயேசு. கடைசி நிமிடம் வரைக்கும் அவர் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தார். கர்த்தருக்கு மேல பிரியமா இருக்கிறேன், அவர் எனக்கு அப்பா, அவர் தான் பெரிய சம்பாத்தியம், அவர் தான் எனக்கு பந்தம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பந்தத்தை விட முதல் பந்தம் இயேசு தான். அவர் தான் எனக்கு சொத்து, அவர் தான் எனக்கு ஆஸ்தி, அவர் தான் எனக்கு மேன்மை, அவர் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பா ஆத்துமா ஆதாயம் செய்வாங்க. நீங்க ஆண்டவர் மேல் நேசமாய் இருப்பீர்கள் என்றால் ஒரு 10 கருத்துக்கள் வேகமாய் பார்க்கலாம். தேவனோடுள்ள நமது உண்மையான உறவு ஐக்கியம் அவருக்காக எதையும் இழக்க வைக்கும். அவருக்காக எதையும் இழக்க வைக்கும். எதையும் இழக்கிறதுக்கு நம்ம மனசு வரும். அதனாலதான் வேலையை விட்டு வராங்க பெரிய பெரிய அதிகாரிகள், பெரிய பெரிய செல்வ சீமான்கள், மாதத்திற்கு பல கோடிகளை சம்பாதித்த கோடீஸ்வரர்கள் கிறிஸ்துவின் அன்பு நிமித்தம் தூக்கி எறிஞ்சிட்டு வராங்க. தொழில வேலை தூக்கி எறிஞ்சிட்டு வராங்க. எதனால? கிறிஸ்துவின் அன்பு. நம்பர் 2, இரண்டாவது, அவருக்காக எதையும் சகிக்க வைக்கும். கிறிஸ்துவுக்காக எதையும் சகிக்க வைக்கும். எந்த காரியம் தான், பாடுகள், அவமானங்கள். சில இடங்கள்ல ஒரு குடும்பத்தில் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க, வேலை பார்க்குற இடத்துல கிண்டல் பண்ணுவாங்க. அதெல்லாம் பொறுப்பெடுத்திருக்கோமா? இல்லை. கிறிஸ்துவுக்காக எதையும் சகிப்போம். ராக்கலண்டு துறை பெரிய செல்வ பணக்காரன், தலையில் இருந்த தொப்பியை வாங்கி கூழ் வாங்கி குடிச்சிட்டு ஸ்ரீவல்லிபுத்தூர் சிவகாசிக்கு இயேசுவின் அன்பை சொன்னாங்க. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்கிற மாவட்டமாக அந்த மாவட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக, அவருக்காக கடினமாய் உழைக்க வைக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எவ்வளவு நேரம் உழைக்கிறாங்க தெரியுமா? ஆனா அதே நேரத்தில் நம்ம உழைக்க வைக்கும். கிறிஸ்துவ மேல் அன்பு இருக்கிறது நேரம் பார்க்காது, காலம் பார்க்காது, சமயம் பார்க்காது. 12 மணிக்கு ஃபோன் வரும், ஐயா எனக்கு உடம்பெல்லாம் இப்படி இருக்குது, மரிச்சு போலான்னு இருக்கிறேன், ஃபோன் வரும். ஒரு ஆத்துமா பாதாளத்தை விட்டுறக்கூடாது. தூக்கத்தை தூக்கி எறிந்து விட்டு பேசி காப்பாற்றி விடுகிறோம். ஏன்? கிறிஸ்துவின் கல்வாரி அன்பு கடினமாய் கர்த்தருக்காய் உழைக்க வைக்கும். அடுத்ததாக, ஏசப்பாவுக்காக எவரையும் நேசிக்க வைக்கும். எப்படிப்பட்ட மனுஷனையும் நேசிக்க வைக்கும். நமக்கு விரோதியானவங்களுக்கும் சுவிசேஷம் சொல்வதற்கு அந்த அன்பு நெருக்கி ஏவும். கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது சொன்னா பாடுகளை அனுபவித்தார் பவுல் அப்போஸ்தலன். காரணம் என்ன? கிறிஸ்துவின் கல்வாரி அன்பு. தமஸ்கு வீதியில் கர்த்தரவனை பிடித்து கொண்டார். கிறிஸ்து பவுலை பிடித்து கொண்டார், பவுலும் இயேசுவை பிடித்து கொண்டார். அவர் மூலமாய் தேசத்தை கலக்கினார். போன இடமெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடந்தது. பிறவி சப்பாரிகள் நடந்தார்கள், அற்புதம் நடந்தது. காரணம் என்ன? கிறிஸ்துவின் கல்வாரி அன்பில் ஏவப்பட்டு கர்த்தருக்காக தன் தியாகமாய் வந்த பவுலை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். உங்களை கொண்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கரங்களை உயர்த்தி ஆமென், அல்லேலூயா. அடுத்ததாக, அவருக்காக எதையும் கொடுக்க வைக்கும். அவருக்காக எதையும் கொடுக்க வைக்கும். எதை வேணாலும் ஆண்டவர் கேட்டா தாராளமாக கொடுக்க வைக்கும். பாண்டிச்சேரியில் ஒரு அன்பான சகோதரி உண்டு. வீட்டில எல்லாம் பாத்திரம் விளக்கி கிடைக்கிற அதில் வருமானத்தில் தான் பிழைக்கிறது. ஒரு முறை ஒரு மிஷனரி அங்கே போனார். அங்கே போகும்போது ஒரு 10 வஸ்திரத்தை கொண்டு வந்து அந்த மிஷனரி கையில் கொண்டு கொடுத்தாங்களாம். அப்போ அந்த பாஸ்டரை பார்த்து அந்த மிஷனரி கேட்டாராம், என்னப்பா இந்த பிள்ளை கொடுத்துருக்கு? இவங்க பாத்திரம் பிள்ளைக்கு அன்றாடம் காய்ச்சிங்க, ஆனால் கிடைக்கிற வருமானத்தில் கூட கர்த்தருக்காக சேர்த்து வச்சு வருஷம் வட மாநில மிஷனரிகளுக்கு
வஸ்திரங்களை கொடுப்பார்கள். காரணம் என்ன? கிறிஸ்துவின் எஸ், கல்வாரி அன்பு. அடுத்ததாக அவருக்காக சத்தியத்தை நிலைக்க வைக்கும். சத்தியத்துல நம்மை நிலைக்க வைக்கும். ஆமென். சத்தியத்துல நம்மை நிலைக்க வைக்கும். இந்த சத்தியத்துல உறுதியாய் பிடித்துக் கொள்ளும். பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். சத்தியத்தை விட்டு விலகாதபடி, வசனத்தை விட்டு விலகாதபடி. ஒரு கல்யாணமா, இப்படிதாப்ப நான் இருப்பேன். ஒரு வீடு பிரதிஷ்டையா, நான் இப்படிதான் நான் இருப்பேன். சத்தியத்துக்கு உறுதியா பிடிச்சு நிற்பாங்க. ஏனென்றால் ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் நிலைத்திருக்கும், சத்தியத்தில் நிலைத்திருந்தால். அடுத்ததாக ஏசப்பாவுக்காய் அன்பாய் நடக்க வைக்கும். அன்பாய் நடக்க வைக்கும். அன்பா யார்கிட்ட அன்போடு பழக, நேசிக்க பழக வைக்கும். அவருக்காக கஷ்டங்களை கடக்க வைக்கும். எந்த கஷ்டத்தையும் கடக்க வைக்கும். கஷ்டமான காலகட்டங்கள் வந்தாலும் அதை கடந்து போவதற்கு அந்த அன்பு நம்மை நெருக்கி ஏவும். கடைசியாக அவருக்குள் எப்போதும் பிழைத்திருக்க, எப்போதும் அவரோடு கூட இருக்க வைக்கும். இந்த சம்பாத்தியம் தான் கிறிஸ்துவின் கல்வாரி அன்பு. நம்ம பெரிய சம்பாத்தியம் அவரோடு இருக்கிற உறவு. இயேசுவை மட்டும் வச்சிருக்கிறேன். உன் பிள்ளைக்கு என்ன வச்சிருக்கிறப்பா? ஒண்ணுமே இல்லை. ஏசப்பா வச்சிருக்கிறேன். எல்லாத்தையும் நடத்துவார். அவர் என்னை போஷிப்பார். எனக்கு என்ன தேவை என்று அவருக்கு தெரியும். கர்த்தர் சீயோனுக்கு இறங்குவார். அதுக்கு தயவு செய்யும் காலமும், அதுக்கு குறித்த நேரம் வருது. குறித்த காலம் வரும், குறித்த நேரம் வரும்போது சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த அன்பை காத்துக்கொள். இந்த அன்பில் நிலைத்திரு. இதுதான் பெரிய சம்பாத்தியம். உறவுகள் வெறுக்கலாம், சொந்தங்கள் வெறுக்கலாம், பந்தங்கள் வெறுக்கலாம், நட்புகள் வெறுக்கலாம். கிறிஸ்துவின் அன்பை மட்டும் ஒரு நாளை இழந்து போகாதபடி அந்த பந்தத்திலே வளர்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமா ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 உமக்கு ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே, 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 இதுவரையில் உதவினீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 உமக்கு ஆராதனை 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 ஆராதனை. சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனே, இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அற்புதங்கள் நடக்கட்டும், சரீரத்தில் சுகம் கிடைக்கட்டும், குடும்பத்தில் சமாதானம் பெருகட்டும், ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். உடைய கிருபை உடைய பிள்ளைகளை தாங்குவதற்காய் ஸ்தோத்திரம். பெரிய சம்பாத்தியம் கிறிஸ்துவின் மேல் இருக்கிற உறவு. அந்த உறவை காத்துக்கொள்ள, அந்த பந்தத்தை காத்துக்கொள்ள, கிறிஸ்துவின் பக்கம் இருக்கிற அந்த அன்பில் நெருங்கி வர கத்த கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அதை புதுப்பித்துக் கொள்ள கத்த கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அன்பின் கருத்து ஒப்பு கொடுக்கிறோம், நடத்தும். இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமையருடைய பரிசுத்த நாமத்தையும் ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையும் ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இயேசுவே நமது சம்பாத்தியம், இயேசுவே நமக்கு பெரிய சம்பாத்தியம். ஆமென். பிரைஸ் காட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.